சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கன்னடா போறதுக்காக 14,00,000 தேவை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொட்டை தல ஃப்ரெண்ட பார்க்க போனாரு இல்லையா? ஸோ அவரு என்னடான்னா நேரா ஒரு சாமியார் மடத்துக்கு மனோஜ அழைச்சிக்கிட்டு போயிட்டு, "உனக்கு பணம் வேணும்ல, அப்பனா நீ இந்த சாமியார தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கூடத்துக்கே அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு. அங்க போனா மனோஜ் சும்மா இருப்பாப்புலையா? கேள்வி மேல கேள்வியா அந்த சாமியாரை கேட்குறாரு. உடனே அந்த சாமியார், பேசாம உன் வாயை மூடு, உனக்கு பிரச்சனை உன்னோட வாய் தான், கட்ட வேண்டிய இடத்துல உன் வாயை கட்டியிருந்தாவே நீ வேலை நினச்சிருக்கும். இப்போ நீ வேலை இல்லாமல் அண்டாடிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, உனக்கு ஃபாரின் வேலை வந்திருக்கு, அதுக்கு பணம் தேவைப்படுது, அதுக்காக தானே நீ வந்திருக்க. நீ அதுக்கு பேசாமல் போய் பிச்சை எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்க சொல்லிடுறாரு. ஸோ பிச்சை எடுத்து அந்த அதில் வர்ற காசை நீ அந்த கோயிலில் காணிக்கையாக செலுத்து. அதுக்கப்புறம் உன்கிட்ட எல்லாருமே வந்து பிச்சை கேட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு நீ பணக்காரனாக ஆயிடுவ அப்படின்னு அந்த சாமியார் வந்து மனோஜுக்கு சொல்லிடுறாரு. உடனே நம்ம மனோஜ் வெளியில் வந்த உடனே என்ன இவர் போய் பிச்சை எடுக்க சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், அவர் சொன்னார்ல பரிகாரம்னு, நீ உடனடியாக பிச்சை எடுக்கிற வேலையை பாரு, அதற்கான எக்யூப்மெண்ட்லாம் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ்ஸு, தட்டு, திருவோடு எல்லாமே வாங்கிக்கிட்டு கோயிலுக்கும் போயிடுறாங்க. ஸோ மலை கோயிலுக்கு தான் போயிடுறாங்க. அங்கே மனோஜோட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு பிச்சைக்காரன் ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு நம்ம மொட்டத்தில் ஃப்ரெண்டு இப்படி தான் பிச்சை எடுக்கணும், அவங்களோட போய் உட்காந்து பிச்சை எடு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அங்கே போய் மனோஜ் பிச்சை எடுத்தா, நீ யார் புதுசாக வந்திருக்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, யூனியனில் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை, நான் வந்து வேண்டுதலுக்காக தான் பிச்சை எடுக்கிறேன், சாமியார் தான் பிச்சை எடுக்க சொன்னார், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி இன்றைக்கி ஒரு நாள் தான் எடுக்கணும் அப்படின்னு அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம மனோஜ் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த கோயிலுக்கு மீனா சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. நம்ம மீனாவை பார்த்த உடனே நம்ம மனோஜ் துண்டு எடுத்து போட்டு மூஞ்ச மறைச்சிட்றாரு. பக்கத்தில் போகும்போது மீனா பார்க்கல, ஆனால் தூரத்தில் போயிட்டு திரும்பி பார்க்கும்பொழுது மனோஜை நல்லாவே பார்த்துட்றாங்க நம்ம மீனா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.